ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உரைக்கும் புரியது. யமன் கிட்ட வரங்கத்துக்கு உடம்பில் இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நாடி நரம்புகளை வேற எப்படி நீங்க சுத்தம் பண்ணுவீங்க? மூச்சு பயிற்சினால மட்டும்தான் சுத்தம். 72,000 முறை நாடி சுத்தி பிராணாயாமங்களை செய்து வந்தாங்க அப்படின்னா அவங்க உடலை நெருப்பால் சுட்டாலும் அழியாது. வணக்கம் நேயர்களே, சிவக்கலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் நேயர்களே, சிவக்கலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உரைக்கும் புரியது ஆகுமே. ஆமாங்க, நீங்க காற்றை பிடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு கூற்றுவன் யமன் கிட்ட வரங்கத்துக்கு தயங்குவோம். ஏன்னா நீங்க காற்று பிடிச்சு வாழும்போது உங்களுடைய ஆயுள் நல்லா அதிகரிக்கும். இப்போ நாடி சுத்தி பிராணாயாமத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது வகையை நம்ம பார்க்கிறோம். இது பிராணாயாமம்னு சொல்லக்கூடாது. நாடி சுத்தி என்பது நாடி நரம்புகளை சுத்தம் செய்தல். பிராணாயாமத்துல ஒரு வகையை சேர்ந்ததுதான். நம்மளது உடம்பில் இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. நாடி நரம்புகளை வேற எப்படி நீங்க சுத்தம் பண்ணுவீங்க? மூச்சு பயிற்சினால மட்டும்தான் சுத்தம் பண்ண முடியும். நாடி சுத்தி செய்வதற்கு நாம் இது போன்று அமர்ந்து கொள்ள வேண்டும். பத்மாசனமோ அல்லது வஜ்ராசனமோ அல்லது சுகாசனம் அல்லது ஸ்வஸ்திகாசனம், ஏதாவது ஒரு ஆசனத்தில் நாம் இது போல அமரும் நிலையான ஆசனத்தில் உட்கார்ந்து முதுகினை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். கண்களை மூடி இடது கை இது போல சின்முத்திரையை வைத்து இடது கால் மேல பர்மனண்டா இது போல வச்சுக்கங்க. வலது கை இந்த 2 விரல்களையும் மடக்கி இது போல முத்திரைக்கு கொண்டு வந்துருங்க. இப்பொழுது இடகலையால மூச்செடுத்து பின்கலையால விடும். பிறகு பின்கலையால மூச்செடுத்து இடகலையால விடும். அதாவது இடது மூக்குல மூச்செடுத்து வலது மூக்குல விடணும். அப்புறம் வலது மூக்குல மூச்செடுத்து இடது மூக்கு வழியாக விடும். இது போல மாறி மாறி பண்ணணும். எப்படின்னா, இடது மூக்கு வழியா மூச்சு இழுக்க போறீங்க அப்படின்னா 90% மூச்சை நல்லா வெளியே தள்ளுங்க. ஃபுல்லா எக்ஸேல் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லா இன்ஹேல் பண்ணி இந்த மூக்கு அடிச்சு அப்புறம் இந்த மூக்கு வழியாக ஃபுல்லா எக்ஸேல் பண்ணணும். அப்புறம் விட்ட மூக்குல இருந்து நல்லா இன்ஹேல் பண்ணி அப்புறம் இந்த மூக்கு வழியா எக்ஸேல் பண்ணணும். இது போல பண்ணீங்கன்னா ஒரு டைம். இது போல நீங்க ஒரு 10 இருந்து 15 தடவை நீங்க பண்ணலாம். 72,000 முறை நாடி சுத்தி பிராணாயாமங்களை செய்து வந்தாங்க அப்படின்னா அவங்க உடலை நெருப்பால் சுட்டாலும் அழியாது அப்படின்னு பாடல்கள்ல கூறியிருக்காங்க. இப்போ நம்ம நாடு சுத்தி பண்ணதுக்கு ரெடி ஆயிட்டோம். கைகளை இது போல மூடிக்கங்க. இடது மூக்கு வழியாக மூச்சு எடுக்கிறீங்க, இந்த மூக்கு அடிச்சு வலது மூக்கு வழியாக விட்டுங்க. அப்படியே விட்ட மூக்குல இருந்து மூச்சு எடுத்து இந்த மூக்கு வழியாக விட்டுங்க. நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. ஆரம்பத்துல பயிற்சி பண்றவங்களுக்கு இடது மூக்கு வழியா மூச்சு எடுத்து வலது மூக்கு வழியா விட்ட பிறக்கும் டக்குன்னு மூச்சு அடுத்த மூக்குல இருந்து இழுப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுன்னா ரிலாக்ஸ் ஆகிடும். ரிலாக்ஸ் ஆகிட்டு கண்களை மூடி நல்லா ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்டு அதன் பிறகு பண்ணுங்க. பொறுமையா பண்ணுங்க, அவசரமே இல்லை. ரிலாக்ஸா பண்ணுங்க. ஓகே நேயர்களே, நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நாடி சுத்திகள் எப்படி பண்றது, பிராணாயாமத்தின் ஒரு அறிமுகம் பற்றி, மூச்சு கலையோட தத்துவங்களை பற்றி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகளை போட்டிருப்பேன். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுல பார்த்தீங்கன்னா ஆசனங்களை பற்றி போட்டிருப்பேன். நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.